வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் பிரசாந்த். இது உங்கள் எஸ்பி கட்ஸ் யூடியூப் சேனல். இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணியிருந்தீங்கன்னா எங்கள் எஸ்பி கட்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் ஒரு சுவாரஸ்யமான இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் வந்து உங்களை தேடி வரும், அதுவும் நோட்டிஃபிகேஷன். ஒன்ஸ் அகெயின் வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் பிரசாந்த். இது உங்களுடைய எஸ்பி கட்ஸ் யூடியூப் சேனல். உங்களை அன்போடு நான் வரவேற்கின்றேன். இன்றைக்கு நாம ஒரு மிக வேதனையூட்டும் ஒரு செய்தியை ஷேர் பண்ண வந்திருக்கு. தமிழ் சினிமாவில் மிக முக்கியமான டிரெக்டர், எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் பாரதி ராஜா அவர்களின் மகன் மனோஜ் பாரதி ராஜா வந்து திடீர்னு மாரடைப்பால் இரண்டடி சேர்ந்திருக்காரு. இந்த செய்தி தமிழ் சினிமா துறையில மட்டுமல்ல, ஒட்டுமொத்த திரையுலகத்திற்கும் ஒரு பேரதிர்ச்சியாக இருந்திருக்கு. இந்த வீடியோல நாம் மனோஜின் வாழ்க்கை பயணத்தையும் அவரது திரையுலக பிரவேசத்தையும் மேலும் அவர் சந்தித்த உடல்நல பிரச்சனைகளை பற்றி விரிவாக பேச போறோம். மேலும் திரையுலகினர் மற்றும் ரசிகர்கள் இதற்கு எப்படி எதிர்வினை அளிக்கின்றனர் என்பதையும் பார்க்கலாம். மனோஜ் பாரதி ராஜாவின் வாழ்க்கையை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா, ஒரு முக்கியமான இயக்குநராக விளங்கிய பாரதி ராஜாவின் மகனாக தமிழ் சினிமால அவர் ஸ்டார்ட் ஆனார். அவரது தந்தை கிழக்கு சீமையிலே 16 வயதினிலே நிஜத்தீன் என்று போன்ற பல வெற்றி படங்களை கொடுத்தவர். இதைத் தொடர்ந்து தனது பாணியில கலை திரைப்படங்களை கொடுத்த பாரதி ராஜா சார் தனது மகன் மனோஜையும் ஒரு நடிகராக தமிழ் சினிமாவில் அவர் அறிமுகம் செஞ்சார். மனோஜ் தங்கர் பச்சான் இயக்கிய கடல் பூ மற்றும் சத்தியம் படங்களை நடிச்சிருந்தாரு. ஆனா அவருக்கு பெரிய வரவேற்பு அந்த டைம்ல கிடைக்கல. இதையடுத்து ஒரு குணச்சித்திர நடிகராகவும் சில படங்கள்ல தொடர்ந்து நடிச்சு வந்தார். மேலும் மனோஜ் பாரதி ராஜா மாரடைப்பாக திடீர்னு அவர் உயிரிழந்திருக்காரு. அவருக்கு சில நாட்களுக்கு முன்பு இதய அறுவை சிகிச்சை செய்யப்பட்டிருக்கு. இதயத்தில் ஸ்டென்ட் பொருத்தப்பட்டிருந்தது. மருத்துவர்கள் அவர் ஓய்வில் இருக்க வேண்டும் என கூறியிருந்தாரு. ஆனா இன்று அவர் மாரடைப்பு காரணமாக இறைவனடி சேர்ந்திருக்காரு. அவர் மரண செய்தி தமிழ் சினிமா ரசிகர்கள் மட்டுமல்ல, திரையுலகத்தில் இயக்குநர்கள், நடிகர்கள், தொழிலாளர்கள் அனைவரையும் கடும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்குன்னு தான் சொல்லலாம். அதுல திரையுலகத்துல நிறைய பேர் விஷயத்தை பத்தி கமெண்ட் பண்ணிருக்காங்க. மனோஜின் மறைவுக்கு திரையுலகினர் பலரும் தங்களது இரங்கலையும் வெளியிட்டிருக்காங்க. இப்போ பாரதி ராஜா சார் எடுத்துக்கிட்டீங்கன்னா, என் உயிரில் ஒரு துண்டு போல் இந்த துக்கம் என்னை வாட்டுகிறது என்றும், கமல் சார் வந்து பாரதி ராஜா என் திரைத்துறையின் முக்கிய ஆசான், அவரது துயரை பயந்து கொள்கிறேன் என்று சொல்லியிருக்காங்க. ரஜினி சார் மனோஜ் ஒரு சிறந்த நடிகராக மாறி இருக்கலாம், இளம் வயதிலேயே அவரை இழந்தது பேரிழப்புன்னு சொல்லியிருக்காரு. சூர்யா சொல்லியிருக்காரு, இந்த செய்தியை நம்ப முடியவில்லை, பாரதி ராஜா சார் குடும்பத்திற்கு ஆழ்ந்த இரங்கல் என்று. மனோஜின் மரணம் தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு பேரதிர்ச்சி தான். சோசியல் மீடியால ரசிகர்கள் இவரது கடந்த கால திரைப்படங்களை காட்சிகளை பாய்ந்து ஷேர் பண்ணிட்டு வராங்க. ஒரு ரசிகர் சொல்றாரு, மனோஜ் அவர்களின் நடிப்பு எங்களுக்கு மறக்க முடியாது, அவரின் மரணமும் மிகவும் துயரமானன்னு சொல்லிடுறாங்க. இன்னொரு ரசிகர், இந்த செய்தியை கேட்டு கதறி அழுகிறேன், தமிழ் சினிமா இன்னும் அவரை பயன்படுத்திருக்கலாம்னு சொல்றாங்க. ஃப்ரெண்ட்ஸ், வாழ்க்கை மிகவும் அபாயகரமானது. மனோஜ் பாரதி ராஜா போன்ற திறமைசாலை இளம் வயதிலே நம்மை விட்டு நீங்குவது மிகவும் வேதனையா இருக்கக்கூடியது. இதே நோய்கள் எந்த வயதிலும் தாக்கலாம் என்பதற்கான ஒரு பெரிய எச்சரிக்கையாக இது அமையுது. நாம் அனைவரும் நம்முடைய உடல் நலத்தை கவனத்தில் கொள்ள வேண்டும். தினமும் உடற்பயிற்சி செய்ய வேண்டும். மருத்துவ பரிசோதனை செய்யுங்க. மன அழுத்தத்தை தவிருங்க. மனோஜ் அவர்களுக்கு நமது ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவிக்கிறோம். அவரின் குடும்பத்திற்கு நம்முடைய ஆதரவை செலுத்துறோம். இந்த வீடியோ பார்த்து உங்கள் கருத்துக்களை கீழே பாருங்க guys. மறக்காம ஸ்பீக்கர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. மேலும் அப்டேட்டுக்கு ஸ்பீக்கர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. மேலும் அப்டேட்டு பெற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுங்கள். பாய்.